அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் சிஎம் பேமெண்ட் எப்போ வரும், ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது மக்களே. சார் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகலை சார், ஏன் சிஎம் பேமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க, ஏன் இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது மோசடி பண்ணலை அப்படின்னு அது இந்த நிறுவனத்தை இழுத்து மூட வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தரித்திரம் பிடிச்சவர்களே ஓப்பனாக ஆதாரத்தோடு சொல்லிட்டது அப்படிங்கிறதையும் நான் எங்கன்னு பார்க்க போகிறோம் மக்களே. ரெண்டுத்தை பற்றியும் டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு போன வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேருக்கு 7000 ரூபாய் அப்படின்னு கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே ஆல்மோஸ்ட் 14 lakh rupees போன வாரம் வரைக்கும் பிஎம் பேமெண்ட் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இதை சொல்லியிருந்த மக்களே. அதாவது போன வாரம் வரைக்கும் அப்படின்னால் 360 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண நபர்களுக்கு 7,000 rupees பேமெண்ட் போடப்பட்டிருக்கின்றது ஃபார் 20,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு, விச் கம்ஸ் டு அரௌண்ட் 14 lakh rupees தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த கேள்வி நம்ம இந்த விஷயத்தை சொன்னதுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் அப்போ ஏன் சிஎம் பேமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க சார், என்ன காரணம் சார், ஏன் சிஎம் பேமெண்ட் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ அவருமே சக்தியானந்தன் அவர்களுமே போய் சரண்டர் ஆகியிருக்காரு, அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அவரை. ஸோ ஏன் இதில் ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் சிஎம் பேமெண்ட் வருமா வராதான் கேட்குறீங்க மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் பேமெண்ட் இது வரைக்கும் வராமல் இருந்ததற்கான முக்கியமான காரணத்தை நம்ம சொல்ல போகிறோம் மக்களே. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஏன் வரலன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், கம்பெனி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னது முற்றிலும் ஒரு தவறான இன்ஃபர்மேஷன்ஸ். கம்பெனி அக்கௌண்ட்டை யாரும் எங்கேயும் ஃப்ரீஸ் பண்ணவே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இஓடபிள்யூ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்ஃபேக்ட் நான் சொல்கிற மக்களே, கோயம்புத்தூர் இஓடபிள்யூ இந்த கேஸை ஆல்ரெடி போன வருஷம் ஜூலை 2023 டீட்டெயில்டாக விசாரிச்சிட்டாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் கோயம்புத்தூரில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போது அங்கேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கின்றது. சென்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சமயத்தில் சக்தியானந்தன் அவர்களுக்கு ஏபி அப்ளை பண்ண சமயத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க இஓடபிள்யூ, இந்த கேஸ் இஸ் இன் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதை பற்றி உங்களுக்கு இஓடபிள்யூ கொடுத்த கவுண்டரை வைத்து பல பேர் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த கவுண்டரை தனி வீடியோவாக நம்ம போட போகிறோம் மக்களே, அதை டீட்டெயில்டாக படித்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஏனென்றால் இது உங்களுடைய கம்பெனி, உங்கள் கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான ப்ரொபகண்டா அவங்ககிட்ட பரப்பிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் எல்லாத்த பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கம்பெனிகள் எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, கம்மிங் டு த சிஎம் பேமெண்ட். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு, அதாவது எங்கள் மைவி3 மெம்பர்ஸுக்கு எப்படி பேமெண்ட் வரும்ன்றதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும், இப்போ உதாரணம் சொல்ல போன வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஏடிஎம் போகிறீங்க, நீங்கள் 10,000 ரூபாய் ஏடிஎம்மில் ட்ராப் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஈஸியாக ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம். அதே நீங்கள் எடுத்ததுமே 25,000 rupees நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னால் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுடைய ஆத்தரைஸ்டு நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் அது உள்ளே போய் அந்த அமௌண்ட்டை உங்கள் கையில் கொடுக்கும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஹியூஜ் வால்யூம் ஆஃப் அமௌண்ட் மணியை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ ஏடிஎம்லேயே ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வைத்து விட்டார்கள். இது எல்லா பேங்க்லேயும் இருக்கின்றது. இப்போது கம்மிங் டு தி மைவி3 ஆட்ஸுடைய அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போன வாரம் போடப்பட்ட 14 crore பேமெண்ட் அப்படிங்கிறதை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக பிரிக்கிறப்போ இட் கம்ஸ் டு ஃபியூ லேக்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை, முக்கியமாக சொல்கிற மக்களே, உங்களுக்கு போடக்கூடிய ஒரு அமௌண்ட்டுக்குமே இந்த கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டரான திரு சக்தியானந்தன் அவர்களுடைய ஆத்தென்டிகேஷன் தேவைப்படும். அதில் நம்ம விசாரிக்கும்போது சொல்கிறாங்க, இந்த ஆத்தென்டிகேஷன் 2 ஃபார்மேட்டில் இருக்குன்றாங்க. ஒன்று த்ரூ மெயில் இருக்கும், இன்னொன்று த்ரூ மொபைல் ஆல்சோ இருக்கும். எப்படின்னால், அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் வித்ட்ராவலுக்கு போடுறாங்க அப்படின்னால் மெயில் மூலியமாக ஆத்தென்டிகேட் பண்ணால் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மெயில் மூலமாக ஆத்தென்டிகேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி நம்பரை சக்தியானந்த ஆத்தென்டிகேட் பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதனால தான் போன வாரம் வரைக்கும் உங்களுக்கு பிஎம் பேமெண்ட் வந்து கொண்டிருந்தது.
ஏனால் அவர் மெயிலில் ஆத்தென்டிகேட் பண்ணால் போதும் உங்களுக்கு பிஎம் பேமெண்ட்டை போட்டுருவாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள பேங்க்கு அந்த ஆத்தென்டிகேஷன் எடுத்துக்கிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க பேமெண்ட்டை. ஏனால் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் கிட்ட தான் ஒட்டுமொத்த ஃபினான்ஸ் கண்ட்ரோலும் இருக்கும்ன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது சிஎம் பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்க வேலெட், இப்போ சிஎம் பேமெண்ட் அப்படின்னாலே வேலெட்டை வந்து குறைஞ்சபட்சம் 50,000, 30,000, 60,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ 50,000, 30,000, 60,000 அப்படின்னு போட்டு இந்த சிஎம் பேமெண்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஹியூஜாக போடுறப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஹியூஜ் க்ரோட்ஸ் டிரான்சாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏக்தம். அப்பொழுது உங்களுக்கு மெயில் ஆத்தென்டிகேஷன் மட்டும் இல்லாமல் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி சக்தியானந்தன் அவர்கள் மெயிலையும் ஓடிபி பண்ணணும். அது பண்ணி வரக்கூடிய ஆத்தென்டிகேஷனை வச்சு மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த மொபைல் ஓடிபியை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அதை ஓப்பன் பண்ணி அதற்கு பிறகு அந்த ஓடிபியை நீங்கள் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பேமெண்ட்டு எல்லாருக்கும் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபார்மட் மக்களே. இப்போது சத்யானந்தன் அவர்கள் ஜூலை 4 அன்னைக்கு இஓடபிள்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அவருடைய ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு எதிர்பார்த்துருக்கார். ஸோ ஃபோன் அவர் ஆன் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணிட்டாருனால் ஒருவேளை அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்களா? ஏன்னால் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மெட்டு, இது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி. ஒருத்தவங்க மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, விசாரிக்க கூப்பிட்றாங்க அப்படின்னால் ஆன்டிசிபேட்டரி பெயில்னு சொல்லக்கூடிய முன்ஜாமீன் எடுத்துக்கிட்டு விசாரணைக்கு போகும்பொழுது கோர்ட்டுடைய ஆர்டரின் படி அவரை அந்த பர்டிகுலர் ஏஜென்சி அரெஸ்ட் பண்ணுவதற்கு முகாந்திரம் இருக்காதுன்றது ஒரு ஃபார்மாலிட்டி. இதையும் தத்ரம் முடிச்சதுங்க பேசுறதுங்க. பார்த்தியா, அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், ஏபி கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை வேறு வழி இல்லைன்னு அவர் ஸ்டாண்டர்டாக பேசிகிட்டு இருக்குதுங்க. ஏபி கேன்சல் ஆனால் நீங்கள் ஏபி ரீஅப்ளை பண்ணலான்றது ஒரு லாஜிக்கான பாயிண்ட்டு, இது பெரிய விஷயம் கிடையாது. ஏபி கேன்சல் சொன்ன வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அண்டர் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இவோட சொன்ன வார்த்தை. ஸோ அதனால் போய் அவர் சரண்டர் ஆகிட்டார், அவர் இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வாண்ட் வாங்கிட்டாங்க, இதெல்லாம் ஒரு கண்ட்ராவும் கிடையாது. போய் சரண்டர் ஆகிட்டார். இப்போது அவரால் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு அவருடைய மொபைல்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு திறந்து அதற்கு பிறகு அது உள்ள இருக்கக்கூடிய ஓடிபி ஆத்தென்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். அதனால தான் சிஎம் பேமெண்ட் வர டிலே ஆகுது மக்களே. இதான் உங்களுக்கு ரியல் ஃபேக்ட். ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் வரப்போ சிஎம் பேமெண்ட் மட்டும் ஏன் வரலன்னு கேட்ட கேள்விக்கு இதான் மக்களே உங்களுக்கு ஃபேக்சுவல் பதில். இது டெக்னிக்கல் ப்ராப்ளம், டெக்னிக்கல் சிக்கல். இது ஆக்சுவலாக யோசித்து பாருங்களேன், இந்த வருஷம் ஜனவரி மாதம் 2024லாம் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாக்களுக்குமே வாயில் போட்டு மெல்ல ஒரு மிகப்பெரிய எல்லாருமே டிஃபேம் பண்ண ஒரு கம்பெனி தான் மைவி3 ஆட்ஸ்ன்ற கம்பெனி. எல்லா மீடியாவும் போட்டு மென்னாங்க, என்னென்னமோ கதை அடிச்சு விட்டாங்க. அப்பொழுது கூட உங்கள் யாருக்குமே பேமெண்ட் ஸ்டாப் பண்ணப்படவில்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த கம்பெனி இழுத்து மூட்டு ஓடக்கூடிய கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனி எம்டி போய் சரண்டராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கம்பெனி இழுத்து மூட்டு ஓடக்கூடிய கம்பெனியாக இருந்தால் ஜனவரி மாதம் அந்த அளவுக்கு எல்லா மீடியாவும் தப்பாக பேசினப்போ கூட எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அப்போ இழுத்து மூட்டு ஓடிருக்கலாம், அப்படி ஓடலை. இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கும் பொழுது உங்களுக்கு பேமெண்ட் வராமல் இருப்பதற்கு இதுதான் ஒரு முழு மூல காரணம் மக்களே. அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகலை, எந்த பிரச்சனையும் கிடையாது மக்களே. ஸோ உங்கள் சிஎம் பேமெண்ட் ஏன் வரல அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, சார் அவன் எப்படி சார் 2,500 கோடின்னு 2,000 கோடின்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கான்னு கேட்குறீங்க. இந்த சந்தேகத்தை நாமும் கேட்டிருக்கிறோம் மக்களே. தம்பி நீ எப்படிப்பா 2,000 கோடி மோசம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன், இப்படி சொல்கிறேன்னு நம்ம கேட்டிருக்கோம். அதற்கு இதுவரையில் பதில் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிற மக்களே, இந்த அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாமே ஒரு விஷயத்தை. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2,500 crore ஸ்கேம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னான். அப்புறம் என்ன பண்ணிட்டான், 500 crore டிஸ்கவுண்ட் பண்ணிட்டான், 2,000 கோடின்னு சொன்னான். 2,000 கோடி மோசம் சொன்னவொடனே நாம் கேட்டோம், நீ வந்து உனக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னே தெரியாது, ஹவு கம் யூ கம் டு அ டெரிவேஷன் த 2,000 crore ஸ்கேம்னு எப்படி சொல்கிறேன் கேட்டிருந்தோம். அதுக்கு பதில் என்ன சொன்னான் பார்த்தீங்கன்னா, இதில் குறைஞ்சபட்சம் உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு 2 லட்சம் பேர் தான் இருப்பாங்க, அதில் முதல் 10,000 பேர் 10 lakh சம்பாரிச்சிருப்பாங்க, ரெண்டாவது 10,000 பேர் 9 lakh சம்பாரிச்சிருப்பாங்க, மூணாவது 10,000 பேர் 8 lakh சம்பாரிச்சிருப்பாங்க. இப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா கடைசியாக சேர்ந்தவங்க தான் ஏமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுட்டான். சரி மக்களே,
இப்போது இந்த அதிமேதாவி சொன்ன இந்த கேல்குலேஷன் எடுத்து நம்ம பார்ப்போமே. இப்போது இவன் சொல்கிறபடி பார்த்தா MyV3Arts நிறுவனம் அப்படிங்கிறது 2000 கோடி ஸ்கேம்னு அவன் சொல்லியிருக்கான். சரி, அவன் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்தது 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டான். சரி, அதே ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதில் 10,000 பேர் 10 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிருந்தாங்கனால் இந்த கம்பெனி அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டுன்றது 1000 கோடி. சரிங்களா? முதல் 10,000 பேர் 10 லேக் சம்பாரிச்சிட்டாங்க. அப்போது 1000 கோடி இந்த கம்பெனி கொடுத்துருச்சு. அடுத்த 10,000 பேர் 9 லேக் சம்பாரிச்சிட்டாங்கனால் 900 கோடி இந்த கம்பெனி கொடுத்துருச்சு. அடுத்த 10,000 பேர் 8 லேக் சம்பாரிச்சிட்டாங்கனால் இந்த கம்பெனி 800 கோடி கொடுத்துருச்சு. இப்போ அடுத்த 10,000த்துக்கு போவே வேணாம், விட்டுருவோம். இப்போ இவன் சொல்கிற கணக்குப்படி பார்த்தால் வெறும் 30,000 பேருக்கு தான் இந்த கம்பெனி பணம் கொடுத்துருக்குன்னே வச்சுக்கலாமே. 2 லட்சம் பேரில் 1,70,000 பேர் இந்த இன்னும் காசு வாங்காமல் இருக்கான்னு வச்சுக்கலாமே. நான் வெறும் 30,000 எடுத்துக்கிறேன் மக்களே. வெறும் 30,000 நபர்கள் மட்டும் இதுவரை பணம் வாங்கியிருந்தாங்கனால் இவன் சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலே 1000 கோடி 900 கோடி 800 கோடி மூணுத்தையும் கூட்டிங்கன்னா மொத்தம் இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் 2700 crores. 2700 கோடி ஆயிடுச்சு. இவன் என்ன கணக்கு சொன்னான்? 2000 கோடி சொன்னான். 2000 கோடி மோசடி சொன்னான்னு சொல்லிட்டாங்களே மக்களே. அப்போ 2000 கோடி தான் இவங்க பண்ண மோசடி அப்படின்னா 2700 கோடி கொடுத்துட்டாங்களே இவங்க இந்த கம்பெனி. அப்போ அந்த 700 கோடி எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து எடுத்தாங்க? ஓ, குறைச்சாங்களோ பேங்க்லேருந்து? இருக்கலாம். அடுத்து அதையும் சொல்லுவான் அவன். பார்த்தீங்களா, அது வேளச்சேரியில் ஒரு பேங்க் குறைச்சாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் அடிச்சாங்கன்றோம். அடுத்தது அது கொண்டு வந்து சேர்ப்பாங்க கூட சீக்கிரம். அப்போது இவன் சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலே 2000 கோடி மோசடின்னா இவன் சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலே வெறும் 30,000 பேருக்கு 10 லட்சம் 9 லட்சம் 8 லட்சம் கொடுத்துருந்தாலுமே 2,500 கணக்கு வந்துச்சு. அப்போ 700 கோடி டெஃபிசிட் வருது. அப்போ இந்த அமௌண்ட்டை கம்பெனி எங்கேருந்து எடுத்து உனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லு தம்பி. சொல்லுவான் பாருங்க. நீங்கள் பார்த்தீங்களா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வேளச்சேரியில் ஒரு பேங்க் கொள்ளடிச்சாங்க பார்த்தீங்களா, இவர் தான் அடித்தாருமா. அடுத்தது வந்து அது எஃப்ஐஆர் வாங்க போகிறான் பாருங்க கூடி சீக்கிரத்தில் போயிட்டு. இவன் தான் கம்ப்ளைண்ட்டாக இருப்பான். போயிட்டு நான் பார்த்தேன் சார் அப்படின்பா. போயிட்டாங்க என் கண்ணால் பார்த்தேன் சார்ன்பா. போயிட்டு இவர் விட்னஸ்ஸு உடனே கம்ப்ளைண்ட் எடுத்துருவாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில். அங்கே அருமையாக ஒர்க் பண்ணுவாங்க, சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. இது பண்ணாங்க அடுத்தது பாருங்க. அப்போ இவன் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 1,70,000 மக்களுக்கு இந்த கம்பெனி ஏமாற்றிருக்கு அப்படின்னால் கம்ப்ளைண்ட் கொடுத்த எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று ஸ்வர்ணம், ஒன்று பேபி. 2 கம்ப்ளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னமா அவன் கம்ப்ளைண்ட்டு, சார் நான் பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் சார், என் ஃபேஸ் பேக் சார், க்ரீமை கொடுக்கவே இல்லை சார் நமக்கு, இதான் இப்போ கம்ப்ளைண்ட்டு. அதான் குத்தாங்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் போயிட்டு, என் கையில் கொடுக்கல சார், இது கம்ப்ளைண்ட்டு. பார்த்துங்க, இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு EOW விசாரணை வேறு. பாவையா அந்த மனுஷங்க. இதுவரை EOW சொல்கிறாங்க 1 மாத காலம் ஆகிவிட்டது, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை. நோ அதர் கம்ப்ளைண்ட்ஸ் பி ரிசீவ்ட். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போய் சாஷாமல் காலில் விழுறாங்களாம். அந்த இந்த படத்தில் வரும் பாருங்க மக்களே, வடிவேல் படத்தில் வரும் பாருங்க, புலிகேஸ் 23ஆம் புலிகேஸ் இல்லை, ஐயா படுத்தே விட்டான் ஐயான்னு. அந்த மாதிரி படுத்தே விட்டான். எல்லா காலையும் போயிட்டு, ஐயா சாமி தெரியாமல் போட்டேயா, ஒரு கம்ப்ளைண்ட் கூடியான்னு கேட்டுக்கிறான். ஃபஸ்ட்டு பிச்சை எடுத்து பார்த்தானுங்க, மிரட்டி பார்த்தானுங்க, கத்தி பார்த்தானுங்க, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. காலையிலே ஊன்ட்டானுங்க போயிட்டு. அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரில. ஐயா உன் கக்கூஸ் கழுவி விட்றேன் ஐயா, கேட்க போகிறான் நீங்கள். அடுத்தது உன் கக்கூஸ் கழுவுறேன், உன் காலை கழுவுறேன், ஒரு கம்ப்ளைண்ட் தான் கேட்க போகிறான் பொழுது போயிட்டு. பார்க்கலாம் மக்களே, அது நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கம்பெனியை எதிர்த்து. நீங்களே பார்த்துட்டீங்க. ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, இதுவரையில் EOW அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து ஒரு வழக்கு தொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து இந்த மக்களுக்கு காசு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வரலாறும் கிடையாது. மக்களுக்கு காசு தர வேண்டும் என்றால் கம்பெனி மட்டும்தான் கொடுக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நாங்கள் காசு தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிற கம்பெனி மேலே வழக்கு தொடுத்தாலும் பரவாயில்ல. நாங்கள் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கம்பெனி மீது வழக்கு தொடுத்தால் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? இப்போ ஒரு சொல்கிற மக்களே, இதுவரையில் எந்த EOW கேஸ்லையுமே அந்த கம்பெனி
ஒரு கம்பெனியை திவாலாக்கி வச்சு அந்த கம்பெனிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அந்த மக்களுக்கு கொடுத்த மாதிரி வரலாறு கிடையாது. இப்போ இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கும் அவங்க பணம் தரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நல்லா நடந்துக்கிட்டு இருந்த கம்பெனி மேலே தேவையில்லாத அலிகேஷன்ஸ்லாம் எடுத்து போட்டு வழக்கு போட்டு இதனை விசாரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி டார்ச்சர் பண்ணி அவங்கள விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 10 முறை 20 முறை 30 முறை ட்விட்டரில் ட்வீட்டாக போட்டு சாவடிச்சதான் யார்? இந்த அசோக் ஸ்ரீநிதி புலிகேசி, 25ஆம் புலிகேசி, 24ஆம் புலிகேசியா? ஆமாம், அவர் 23ஆம் புலிகேசி வடிவேலு, 24ஆம் புலிகேசி. இந்த 24ஆம் புலிகேசி பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் அங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க. எப்போ போப்பா நீங்கள் சென்னைக்கு போத்தோட வந்துவிட்டாங்க. இங்கேயும் சொல்கிறார்கள் நோ கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்ட் எட். அப்பொழுது இந்த வழக்கில் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நீங்களே பார்த்துக்குங்க மக்களே. இன்னொன்று ஐ வாண்ட் டு ஆஸ்க் சாரி மக்களே. அதாவது நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க, அதாவது சார் இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அசோக் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ண கேட்டிங்க. நிறைய பேர் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஸ்கேம் கால் வருகின்றதோ அதே மாதிரி நமக்கும் நிறைய ஸ்கேம் கால் வரும். நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட. அது மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், அசோக் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், என்ன பண்ணணும் கேட்குறப்ப நான் திட்டியும் விட்டுருக்கின்றேன் மக்களே. அதில் நான் 2 விஷயம் நான் பார்க்குறேன். என்னென்னால், சப்போஸ் அசோக் ஸ்ரீநிதி ஆட்களே நம்மக்கிட்ட ஃபோன் போட்டு சும்மா பில்டப் கொடுக்குற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு நான் கம்ப்ளைண்ட் தர போகிறேன் அசோக் ஸ்ரீநிதி எதுன்னு கேட்டவங்களுக்கு நான் திட்டி இருந்தால் அது திட்ட வச்சின்னு சாவுங்க. அப்போ சப்போஸ் வெகுளியாக இன்னோசென்ட்டான மைவி3 மக்கள் கால் பண்ணி நான் உங்களை தப்பாக நினச்சி நான் திட்டியிருந்தேன், திட்டிருக்க மாட்டேன் மக்களே, கடுமையாக பேசியிருப்பேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படி கேட்டிருப்பேன். அப்படி கேட்டிருந்தால் ஐ எம் ஸோ சாரி. ஏனால் நிறைய பேர் கேட்குறீங்க சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் கேட்டுட்ருக்கீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுவது என்றால் அசோக் ஸ்ரீநிதியை எதிர்த்து தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு சோல் உரிமை. அதாவது இன்றைக்கு மைவி3 மெம்பர்ஸின் பொறுமை இழந்து கொண்டிருக்கின்றது. அவங்க சொல்கிறாங்க சார் எவ்வளவோ பொறுத்து போயிட்டோம், இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், நடக்காத ஒரு கம்பெனியை ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனிகிட்ட போய் இவன் வந்து பஞ்சாயத்து பண்ணி பேசினாலோ இல்லை வழக்கு தொடுத்தாலோ அது பரவாயில்ல சார், அவன் பண்ணிட்டு போயிட்டோம். நடந்துக்கிட்டு இருந்த என் கம்பெனி மேலே வழக்கு தொடுத்து இது மாதிரி தேவையில்லாத பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் உட்காந்துக்கிட்டு ஒரு விசாரணை, அதாவது எங்கள் கம்பெனி தப்புன்னு கோர்ட் சொல்லிட்டோம் சார், நாங்கள் ஏற்றுட்டு போயிடுறோம். கோர்ட் சொல்லிட்டோம், இவன் யார் சார் சொல்கிறதுக்கு எங்களுக்கு இந்த கம்பெனி தப்புன்னு சொல்லிட்டு அப்படின்னு நிறைய பேர் கொந்தளித்து கேட்குறீங்க. உங்களுடைய ஆதங்கத்திற்கும் உங்களுடைய உணர்வுகளுக்கும் நான் மதிப்பு கொடுக்கிறேன். ஏதாவது சில இடங்களில் கடுமையாக பேச நான் மன்னிச்சிருங்க. நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. போய்ட்டு நீங்கள் 10 பேர் போகிறீங்களோ 100 பேர் போகிறீங்களோ ஒவ்வொருத்தவரும் போகும் பொழுது ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போங்க, மறக்காமல் கொண்டு போங்க. எல்லாரும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னால் உங்கள் ஒருத்தருடைய உரிமையையும் இந்த சட்டம் மதிக்கும். உங்கள் ஒவ்வொருத்தவனோட உரிமையும் இந்த சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய விஷயம். அதாவது இவங்க சொல்கிற மக்களே, இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உங்களுடைய தனி மனித உரிமையை ஒருத்தவன் கெடுக்கிறான் அப்படின்னால் நீங்கள் தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒன்று பண்ணுங்க மக்களே, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ நீங்கள் போயிட்டு அவங்க விசாரிக்க அதிகாரி ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட போயிட்டு இந்த கால்குலேஷன் நீங்கள் சொல்லுங்கள் சார், மோசடின்னு சொல்கிறான், 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறான், சரி சார் நாங்கள் அப்படியே வச்சுக்கிறோம், மொத்தம் 2000 கோடி மோசடின்னு சொல்கிறான், அதையும் வச்சுக்கிறோம், வெறும் 10,000 ரூபாய்க்கு 10 லட்சம் கொடுத்துட்டு இன்னொரு 10,000 ரூபாய்க்கு 9 லட்சம் கொடுத்துட்டு அடுத்தது 8 லட்சம் கொடுத்தா கூட மொத்தம் 2700 crores அந்த கம்பெனி கொடுத்துருக்கின்றது. அவன் 2000 crores மோசடின்னு சொல்கிறான். இப்போ இப்படி வச்சு பார்க்குறப்பயே 700 கோடி எக்ஸ்ட்ரா கம்பெனி கொடுத்துருக்கு. எப்படி மோசடி அவன் சொல்கிறான்? இதை கேட்டு சொல்லுங்கள் சார். எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலையும், அதாவது ஒருத்தவங்க சொன்னாங்க சார், ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறப்ப சொன்னாங்க, ஆனால் நான் தற்கொலை பண்ணி போகிறேன் அப்படின்னாங்க. ஏன்பா அப்படின்னு கேட்டேன். சும்மா சாக மாட்டேன்னா, என் சாவு காரணம் இந்த அசெக்ஷன் எழுதி செத்து போகிறான்னு சொல்கிறாங்க. சொன்னாங்க இப்படி பண்ணாதீங்கப்பா, வெயிட் பண்ணுங்கப்பா. நான் சொன்னேன் இல்லை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா, எதுக்கு நான் தேவையான வீடியோ போட்டு உட்காந்துருக்கான் அவன் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுடைய எமோஷன்ஸை இந்த அரசும் சட்டமும் கண்டிப்பாக கேட்கும். யாரும் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், தற்கொலை காரணம் இந்த அசோசியேஷன் எதுவும் சேர்த்து போக வேண்டாம், அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய ஆதங்கத்தை ஒரு பேப்பரில் எடுத்து கம்ப்ளைண்டாக எழுதி கூட கொண்டு போய் நீங்கள் காவல்துறை கொடுங்க. அது உங்களுடைய உரிமை. உங்கள் உரிமையை தடுக்கவே முடியாது மக்களே. நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம், செய்யுங்க நீங்கள்.
அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் சொல்கிற மக்களே, சத்யானந்த் அவங்களை போய்ட்டு வந்து சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆகிறப்போ அவங்க தரப்புக்கு வந்து பெயில் அப்ளை பண்ணுறாங்க. சரண்டர் பண்ணவொடனே பிபி கேட்டிருக்காரு கோர்ட்டில், ஏன் சரண்டர் ஆகிற வந்திருக்கீங்க, என்ன நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது இவங்க தரப்பு கவுன்சில் பேசியிருக்காரு, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஏபி அப்ளை பண்ணப்போ எடுத்ததுமே உள்ளே வந்ததுமே இது 500 கோடி மோசடி நீங்கள் சொல்லிங்க, எப்படி 500 கோடி மோசடி ஆகும் இது சொல்லுங்க கேட்டிருக்கார். பிபி பதில் சொல்லாமல் இருந்திருக்கார். மக்களே யோசிச்சு பாருங்களேன், பிபி தரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை 500 crores மோசடி, இவன் சொல்கிற வார்த்தை 2000 crores மோசடி. என்னதாயா அவங்க கணக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கய்யா. இப்போ பார்க்க போனால் மைவி3 மட்டும்தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனியோ. ஒருத்தன் 500 crores, ஒருத்தவங்க 2000 crores, அடுத்து ஆரம்பிப்பாங்க 3000 கோடிம்பாங்க, அடுத்து 10,000 கோடிம்பாங்க. கணக்கு அள்ளி விட்றாங்க மக்களே. சைபர் தானே என்ன போட்டுக்கோன்றாங்க போல, சைபரை மட்டும் எக்ஸ்ட்ராவாக. இது சொல்லப்பட்ட வார்த்தைகள் மக்களே. ஆன்டிசிபேட்டரி பெயில் தரப்போ எடுத்ததுமே நீங்கள் சொன்ன வார்த்தை இட்ஸ் 500 crores மோசடி ஆரம்பிச்சிங்க. இப்போ ஏன் சரண்டர் ஆகிறீங்கன்னு சொல்கிறீங்க? சரண்டர் ஆகட்டுங்க, விசாரிக்கிட்டோம் சொல்லிட்டாங்களா மக்களே கோர்ட்டில் சொல்லப்பட்ட வாதம் ஃப்ரம் சக்தியானந்த் சைடு இருந்து உங்களுக்கு. ஸோ இப்படி நடந்திருக்கின்றது கோர்ட்டில் மக்களே. ஸோ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இந்த கம்பெனி மோசடி கம்பெனி அப்படிங்கிறத பற்றி யாருக்கும் இங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆதாரம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். செகண்ட் பாயிண்ட்டு, சிஎம் பேமெண்ட் வராமல் இருந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 2-way ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ். ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட்டு போடணும். சத்யானந்த் அவங்களுடைய ஃபோன்லேருந்து ஓடிபியும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சா மட்டும்தான் அது ஆத்தென்டிகேஷன் பேங்க்குக்கு போய் சேர்ந்து தென் பேமெண்ட் ரிலீஸ் ஆகும்ன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. சக்தியானந்தன் அவர்கள் அவருடைய ப்ரிசன்லேருந்து வெளியே வந்ததுமே மைவி3 நிறுவனம் அதனுடைய ஒர்க் ப்ராசஸை நார்மலாக ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் மக்களே. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்றதை அவரே சொல்லிட்டு போயிட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் பெயில் கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்க போகின்றன. இதை சிக்கல்னு சொல்கிறத விட இது கேன் சேட் அஸ் சத்தியசோதனை சொல்லலாம். ஒரு நபர், ஒரு கட்சி, பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி, இந்த நபர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கம்பெனியை இப்படி ஒரு தேவையில்லாத அலிகேஷன்ஸை வச்சு இப்படி கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை நாம் இங்கே தெளிவாக பார்க்க முடிகின்றது மக்களே. ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லலாம், விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பாமகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பணத்தை வச்சு பணம் பார்க்குறாங்க. எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தது சவுத்தாக்காட்டில் போய் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு பணம் விழுந்துருச்சுன்னா அது தலித் பணமாக இருந்து விட்டால், அது தற்கொலையாக இருந்தாலும் கூட ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்தையோ விழுந்துச்சுன்னா அது கொலைன்னு சொல்லிட்டு இங்கே போய் நின்று பேரம் பேசி பணம் வாங்குவாங்க. ஸோ பணத்தை வச்சு பணம் பார்ப்பாங்க. இதில் இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, விசிஐ கட்சிக்காரங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை கார்னர் பண்ணி பணம் கேட்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. ஏனென்றால் அசோக் ஸ்ரீனி சைட்லேருந்து ஒரு சில அட்வொகேட்டின் மூலியமாக இங்கே பேரத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகின்றது. இவர் சொன்னாராம் சத்யானந்த் அவர்கள், 10 பைசா கொடுக்க மாட்டேன், யாருக்குமே 10 பைசா கொடுக்க மாட்டேன், நான் தப்பனில் எதுவுமே செய்யலை, என்ன எனக்கு வேணால் பண்ணிட்டு போட்டோம், லெட் தம் என்கொயர் மை கம்பெனி, என்ன வேணால் விசாரிக்கட்டும், நான் விசாரணைக்கு கண்டிப்பாக வந்து ஒத்துழைப்பு கொடுப்பேன், அதற்கு பிறகு இந்த கம்பெனி க்ளீன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டோடு தான் நான் வெளியே போவேன், நான் யாருக்கும் 10 பைசா காசு தர மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக இருந்திருக்க சத்யானந்தன் அவர்கள். ஸோ ஒரு கம்பெனியை கார்னர் பண்ணி பணம் வாங்குவதும் ஒரு பணத்தை வச்சு பணம் வாங்குவதும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ இதில் பார்க்கும் பொழுது விசிகேவும் பாமகவும் தே போத் ஸ்டாண்ட் இன் அ சேம் போட். இவருக்கு வந்து எந்த பேத வித்தியாசமும் இல்லைன்ற தெளிவாக தெரியுது மக்களே. இப்படி உங்களை கம்பெனி மேல் அவதூறுகளையும் அசிங்கத்தையும் வாரி தெளித்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கூட நிப்பாட்டி வச்சுக்க யாரும் பார்த்தீங்கன்னா none other than this fellow along with பாமக. விக்ராண்ட் எலெக்ஷன் வருது மக்களே, 10ஆம் தேதி ஓட்டு போடணும், பாமக நிற்கிறாங்க, பார்த்து குத்துங்க, அப்பொழுது தான் இவங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லலாம் மக்களே. பார்த்து குத்துங்க, புத்தி நல்லா வரும். ஸோ இப்படிப்பட்ட கார்னரில் நிற்கிறது தான் இப்போது நிலைமை மக்களே. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பெயிலில் வந்து சக்தியானந்த் வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த கம்பெனி வில் ஸ்டார்ட் ரன்னிங் ஆஸ் யூஷுவல், எந்த சிக்கலும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ பெயிலில் 2 வாரத்தில் வரலாம், இல்லை 30 நாளில் வரலாம், அதிகபட்சம் 60 நாள் தான் கணக்கு. ஸோ இப்பொழுது போகிற சூழ்நிலையை வச்சு பார்க்குறப்போ அதற்கு முன்பே அவர் வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் தெரியுது மக்களே. அதாவது கோர்ட் நடக்கிற விஷயம்,
சத்யானந்தா அவர்களுடைய கவுன்சில் பேசக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்குறப்போ இதில் வந்து எப்படி நீங்கள் 500 crore ஸ்கேம்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஹவு கம் யூ கம் டு திஸ் கேல்குலேஷன்? அவங்க சொல்கிறாங்களாம் கோர்ட்டில், ப்ரூவ்மின்றாங்களாம். ப்ரூவ் பண்ணுன்னு கேட்க போகிறாங்க அடுத்தது. இதற்கு யார் பதில் கூறுவாங்கன்னு பார்த்தால் யாருமே இல்லை. இதான் பிச்சை உட்காந்து பிச்சை இருக்கானுங்க, கம்ப்ளைண்ட் தான் கேட்குறானுங்க, கம்ப்ளைண்ட்டு வாங்கன்றாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுங்க மக்களே. யாரை எதிர்த்து என்றால் இவனை எதிர்த்து கொடுங்க. அசோக் ஸ்ரீநிதியை எதிர்த்து கம்ப்ளைண்ட் போய் கொடுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அந்த உரிமை தடுப்பதற்கு யாருமே கிடையாது. போய் கொடுங்கள். கொடுத்தால்தான் பாமக என்ற கட்சிக்கும் இது புரியும். நாம் செய்கின்றது மிகப்பெரிய தவறுன்றது புரியும். ஏனால் பாமக கட்சியை பொறுத்தளவுக்கு இந்த பயபுல என்ன சொல்தா நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தால்தான் ஓகே நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பையனை நம்ம கட்சியில் இணைச்சதே மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆக முடியும் மக்களே. நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் மக்களே. அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும், ஏதோ ஒரு உத்தியோகம் இருக்கும். நீங்கள் ஒன்று வேலை பார்ப்பீங்க, இல்லை மைவீத்தில் வந்து நீங்கள் மெம்பர்ஸாக இருப்பீங்க, ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும். இந்த அசோக் ஸ்ரீநிதியோட ப்ரொஃபஷன் என்ன? ஒன்னு இப்படி நீங்க பேசக்கூடாது. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன். நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன், பாத்திருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. எது இங்க நான் ஒரே பிஸி. ஓ இன்னொரு விஷயம், எலெக்ஷன் வேற வரப்போகுது. எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகலப்படுத்தணும், தெரியுதா? சரி, ஓகே, சரி தான். அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். எஸ் சார். இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. என்ன ப்ரொஃபஷன் உங்களுக்கு இருக்கு? அசோக் ஸ்ரீநிதியை பொறுத்தளவுக்கு என்ன ப்ரொஃபஷன், என்ன உத்தியோகம், பூவாக்கு என்ன பண்ணுற, இது சொல்லி ஆகணும் மக்களே. அதாவது உங்களுக்கு பேருக்கு முன்னாடி பல படிப்பு நீ போட்டுக்கிட்டால் இன்றைக்கி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கழுதை இதெல்லாம் கூட படிக்குது. இந்த படிப்பெல்லாம் மேட்ரு கிடையாது. அப்படி அட்வொகேட்டாக இருந்தால் வாட் இஸ் என்ரோல்மெண்ட் நம்பர்? ஸோ ஒரு பார் கவுன்ஸ் என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன ஒன்றுது, அதை வெளியிட வேண்டும். இல்லை நீ பிறவிலே பெரிய பணக்காரனால் எப்படி பணக்காரன், என்ன கம்பெனி இருக்குது உனக்கு, என்ன சொத்து இருக்குது, என்ன பிஸ்னஸ் பண்ணுற, உன் பிஸ்னஸோட பேர் என்ன, என்ன பிஸ்னஸ் கம்பெனி நேமு, அது என்ன மோட் ஆஃப் பிஸ்னஸ், எல்லாத்தையும் வெளியே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி கம்பெனியை கார்னர் பண்ணி இவங்ககிட்டேருந்து வாங்கிறது தான் அந்த மாதிரியான வாழ்க்கை தான், அந்த காசு தான் பூவா போடுன்றது இங்கே எல்லாரும் சந்தேகமுமே. இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டுமென்றால் இந்த அசோக் ஸ்ரீநிதியோடைய ப்ரொஃபஷன் என்ன, என்ன கம்பெனி இருக்குது, என்ன பிஸ்னஸ் இருக்குது, பூவாக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் கம்பெனி நேம் என்ன, அது எந்த இடத்துல இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, என்ன பண்ணுது அந்த கம்பெனி, இல்லை என்ன மாதிரி வேலை பண்ணுற நீ, இது எல்லாத்தையுமே பொதுவில் எடுத்து வைக்க வேண்டும் மக்களே. ஐ கீப்பிங் இட் அஸ் அ சேலஞ்ச். ஏனால் இந்த ஒரு உருப்படியான வேலை என்று ஒன்று இருந்தால் இப்படி அடுத்தவன் கம்பெனியை நோண்டி கேவலமாக வழக்கு போட வச்சு இப்படிலாம் காலில் உழுந்து ஒரு புகார் கேட்கும் அளவுக்கு ஒருத்தவன் இருக்க மாட்டான். இங்கே ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்துல வீடியோ ஒன்று வெளியிடுறான் அப்படின்னால் அவனுக்கு வேலை வெட்டியே இல்லைன்னு அர்த்தம். வேலை வெட்டி கிடையாது, எந்த கருமாந்திரமும் கிடையாது. எந்த கம்பெனிக்காரன் இருப்பான், எவனை போய் அடிக்கலாம், எவனை போய் ஆட்டையை போடலாம், எவனை போய் கார்னர் பண்ணலாம், எவன்கிட்ட காசு கிடைக்கும், இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈன பிறவி தான் அவனான்ற சந்தேகம் எனக்கு இப்போ எழுகிறது மக்களே. ஹீ நீட்ஸ் டு கிளாரிஃபை திஸ். என்ன ப்ரொஃபஷன் அவனுக்கு? படிப்பு எல்லாம் ப்ரொஃபஷன் சொல்லாது. படிப்பு டிகிரி, அது ஆக்குபேஷன். வாட்ஸ் யர் பிளடி ப்ரொஃபஷன்? அது குவாலிஃபிகேஷன். வாட்ஸ் யர் பிளடி ப்ரொஃபஷன்? யுவர் குவாலிஃபிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். யுவர் ப்ரொஃபஷன் என்ன? இல்லை நான் அட்வொகேட்டாக புரோக்கர் வேலை பார்த்துன்னுக்கிறேன். என்ன புரோக்கரில் பார்க்குற, எங்கே ஆஃபீஸ் போட்டிருக்கிறேன், எத்தனை கேஸை புரோக்கரில் பார்த்துருக்கிறேன், எவ்வளோ கிடைக்கும் அந்த புரோக்கரேஜ் வேலை, வாட்ஸ் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஷோமி அப்படின்ற கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ ஐடி கட்டுற, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டுற, ஐடி ரிட்டர்ன்ஸை பொதுவெளியில் வைக்கிறது எந்த தப்பும் கிடையாது, வைக்க சொல்லுங்கள். எப்படி துட்டு வருகிறது, எப்படி பூவா, எப்படி சோறு. ஒரு பழமொழி இருக்கின்றது மக்களே, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஃப் யூ ஸ்பெண்ட் மோர் டைம் இன் இம்ப்ரோவைசிங் யுவர் செல்ஃப் யூ வில் நாட் ஃபைண்ட் டைம் இன் ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அதர்ஸ்ன்பாங்க. நீ உன்னை பலப்படுத்தி கொள்ள அதிக நேரம் செலவிடும் பொழுது அடுத்தவர்களை விமர்சிக்க நேரம் கிடைக்காமல் போய் விடும்பாங்க தமிழில் சொன்னான். இவன் அடுத்தவனுடைய
கீழே நோன்றான் அப்படின்னால் அப்போ இவனுக்கு என்ன வேலை இருக்கின்றதுன்றதை சொல்லி ஆகணும். வேலையே இல்லை, வேலை வெட்டியே இல்லை, அதான் அர்த்தம். இல்லைன்னா என்ன வேலை இருக்குது, என்ன ப்ரொஃபஷன், என்ன வேலை என்ன வேலை என்ன வேலையை சொல்லியே தீர வேண்டும் மக்களே. இது தெரிந்துவிட்டால் உங்களுக்கு இந்த எல்லா கேள்விக்கும் பதில் தெரிந்துவிடும். அதாவது இவனுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது எந்தெந்த கம்பெனியை போய் அடிக்கலான்றது தானா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறது. 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா ஒரு தரப்பில் கேட்குறப்போ சில அட்வொகேட்டின் மூலியமாக பேரம் பேசப்பட்டிருக்கின்றது சத்யானந்த் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பெறுகின்றது. அது ஒரு பாயிண்ட். செகண்டு, இப்போ மைவி3 ஆட்ஸ்ன்ற கம்பெனி காசே கொடுக்கலனாலும் பார்த்தியா எவ்வளோ பேர் கம்பெனி தெரியுமா, பல கோடி ஒர்த்து கம்பெனி, அது 2000 கோடி ஒர்த்து கம்பெனி, அதையே நாங்கள் ஆட விட்டோம் அப்படின்ட்டு சிறு கம்பெனிகளில் போயிட்டு பேரம் பேசுகிறானா, இந்த சந்தேகத்தை முன்னெழுப்புகிறோம் மக்களே. ஆப்ஷன் இருக்குது, வாய்ப்பு இருக்கின்றது. there is a chance for it. பார்த்தியா பெரிய கம்பெனி நாங்கள் தட்டி வச்சிட்டோம், பார்த்தில்ல ஆட விட்டோம், பார்த்தில்ல இப்படி அலையிறாங்க, பார்த்தில கோர்ட்டுக்கும் கேஸுக்கும், இப்படி ஒன்றையும் பண்ணணுமா, காசு கொடுத்துரு, பண்ண வேணாம் அப்படி என்று பிச்சை எடுக்கிறார்களா? பல இடங்களில் பேரம் பேசுவதை நாம் பிச்சை என்று தான் கூற முடியும். உழைச்சி சம்பாதிக்க முடியலனால் இதற்கு பெயர் என்ன மக்களே? கௌரவ பிச்சைன்னு சொல்லாமா? இந்த கேள்வியை கேளுங்கள் மக்களே. என்ன வேலை பார்க்கன்ற கேள்வி கேளுங்கள். உங்களுடைய அதாவது இந்த சிஎம் பிளானில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் என்பது திரு சத்யானந்தன் அவர்கள் பெயிலில் வெளிவந்ததுக்கு பிறகு நிச்சயமாக அவர் கூறுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் ப்ராக்டிக்கல் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி. இதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அவர் பெயிலில் 1 வாரத்துலேயும் வந்துடலாம், 15 டேஸ்லேயும் வந்துடலாம், 1 மாதத்துக்குள்ளேயும் வந்துடலாம். 2 மாதம் என்பது அதிகபட்ச நாட்கள் தான், குறைவான நாட்கள் கிடையாது. அதே மாதிரி இதுவரையில் EOW விசாரித்த எந்த ஒரு வழக்கிலையும் எந்த கம்பெனிக்கிட்டிருந்தும் பணம் வாங்கி கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு கம்பெனி தான் பணம் கொடுக்க வேண்டும். கம்பெனி பணம் கொடுக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த கம்பெனி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட கம்பெனியை கார்னர் பண்ணி உட்கார வச்சு யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஜனவரி மாதம் 2024ஆம் வருஷம் வந்து இந்த கம்பெனியை பற்றி பேசாத மீடியா கிடையாது. அத்தனை மீடியாவும் தப்பாக தான் பேசினானுங்க. அப்பொழுதே காசு போட்டுக்கிட்டு இருந்த இந்த கம்பெனி கரெக்டாக ஏப்ரல் மாதம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு. அப்பொழுது இந்த கம்பெனி KYC அப்டேட் பண்ணுறாங்க. அப்டேட் பண்ணதுக்கு பிறகு ஜூன் மாதம் 4th அன்றைக்கி இந்த விஷயம் முடியுது. முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. June 4th the case was registered and transferred to EOW சென்னை. இன்றைக்கி தேதி என்ன மக்களே? 6th of July. 1 மாதம் 2 நாட்கள் ஆகிவிட்டது. இதுவரையில் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் திஸ் கம்பெனி அப்படிங்கிறது தான் இங்கே இந்த கம்பெனி யாரையும் ஏமாத்தலை அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக பார்க்க முடியும். இப்பொழுதும் நீங்கள் கம்பெனியை நம்பலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் மக்களே. ஸோ இதுதான் நிலவரம் மக்களே. என்ன நினைக்கிறீன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.